என் பேர் கௌசல்யா. பிறப்பன் வலசன் அடுத்த இருந்த தெரு. போன மாசம் 20ஆம் தேதி வந்து இங்க தண்ணி பிடிச்சிச்சு. நாங்களும் போய் நிறைய தடவை சொன்னோம். ஆனா யாரும் மெனக்கட்டு வந்து இதை பார்க்கல. தண்ணி இடுப்பளவு இருக்கு. நாங்க கால்நடைகள் ஆடு மாடு எல்லாமே வச்சிருக்கோம். அது ஃபுல்லா தண்ணியில மிதக்குது. இங்கனையே ஒரு 20-25 பிள்ளை இப்போ ஸ்கூல் பொம்பளை பிள்ளை எல்லாம் இருக்குங்க. தன்னோட ஃபேண்டை கழட்டிட்டு பொம்பளை பிள்ளை எல்லாம் வேற மாதிரி நிலைமையா இருக்குங்க. ஃபுல்லா பிள்ளைலாம் ஃபேண்டை கழட்டிட்டு வருது. ரோட்ல போறவெல்லாம் பாக்குறாங்க. அசிங்கமா இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைலாம் இருக்கு. நம்ம சப்போஸ் வரல வேணை விட்டு இறங்கு தண்ணிக்குள்ள விழுகிற மாதிரி இருக்கு பிள்ளையெல்லாம். பொம்பளை நாங்களும் வந்து சேலை எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வர அசிங்கமா ரோட்ல போறவங்களாம் எங்களை பாக்குற மாதிரி இருக்கு. அதை தவிர்த்துட்டு இந்த பாம்பு பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது. பாம்புலாம் டெய்லி ஒரு பாம்பு நம்ம வந்தோம்னா நமக்கு முன்னாடி வருது. எங்கிட்டு ஓடுறது பயந்து ஓடுறது கூட எங்களுக்கு தெரியல. வீட்டுக்குள்ள வருது. சின்ன பிள்ளைலாம் அதை பார்த்து பயப்படுதுங்க. எங்களால இருக்க முடியல. இது இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப வருஷமா எங்களுக்கு இப்படிதான் இருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் நாங்க என்ன பண்றது ஒவ்வொரு தடவையும் ஓட்டு வாங்கி எல்லாரும் வருத்தம் செய்யறா. பிரசிடென்ட் வரா, எல்லாரும் போன வருஷம் பிரசிடென்ட் பதவி இருந்துச்சு. அப்பயும் போய் சொன்னோம். நான் எங்கிட்டு தோண்டி வருது எங்களுக்கு வழி தெரியல. அப்ப எதுக்கு ஓட்டு கேட்டு எங்க வீட்டுக்கு வருஷம் வராங்க. வந்தாலும் எங்களுக்கு எந்த இது பண்ணல. அது ஹைவேல இருக்கு. அப்படியும் ராமேஸ்வரம் ஹைவே ரோடு பக்கத்துல இருக்கு. அப்படி வந்து இருந்துமே யாரும் பாக்கல. சின்ன தண்ணி பிடிச்சாலும் பாமனுக்கு போறா, தங்கச்சி பண்ண போறா, மண்டபம் போறா. இங்க இவ்வளவு தண்ணி முட்டி தண்ணியோட இவ்வளவு பிள்ளையோட எல்லாரும் இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்றோம் சொல்லுங்க. ஒரு பால் வாங்குறது இருந்தா கூட தண்ணிக்கிழமை இருந்தா போக வேண்டியதா இருக்கு. காலையில காப்பி குடிக்கிறதுக்கு 8 மணி ஆகுது. 7 மணிக்கு பால் வாங்க போயிட்டு வந்தோம்னா மாடு தண்ணி வச்சுட்டு மாட்டுல கூட பால் பீச்ச முடியல. நான் இவ்வளவு தண்ணிக்குள்ள இறங்கி வரோம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பால் பீச்சறதுக்கு அப்புறம் நிலைமை நினைச்சு பாருங்க. ஒன்னும் பண்ண முடியல. ஒரு மாடு செத்து போச்சு, ஒரு கண்டு செத்து போச்சு. பிறகு கூட இடம் கிடையாது. ஜேசிபி சொல்ற தண்ணிக்குள்ள எப்படி வரும் ஜேசிபி கார் கேக்குறாங்களா. என்ன பண்றது? எத்தனை தடவை நாங்களா முறையிட்டு தெரியல. 60 வயசு இருக்கு. ஆனா இன்னைக்கு இல்ல இந்த மாதிரி பிரச்சனை. காலங்காலமா இருக்குங்க. காலங்காலமா இருக்கு. எத்தனை பிரசிடென்ட் வந்துட்டாங்க, எத்தனை கவுன்சிலர் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இங்க உள்ளவங்க யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கல. இப்படியே தான் ஓடுது காலம்ல. அவங்க தண்ணி வத்த தொட்டிக்கு உங்க நிலைமை இப்படித்தான். இன்னைக்கு இல்ல, தண்ணி வத்தினா மட்டுமே உங்களுக்கு நிரந்தரமான நிலைமை. தண்ணி வத்தொட்டிக்கு அவங்க இப்படியேதான் போறணும், இப்படியே வரணும். இதுக்கு மேலே மழை பெய்யும். மழை இன்னும் ஆரம்பிக்கல. இப்பதான் லேசான மழையோட முடிஞ்சிருக்கு. மழை நார்மலான மழை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. பெரிய மழை இனிமேல் இருக்கு. ஆனா இனிமேலும் அவங்க இதே இங்க பாருங்களேன். நான் சொல்றதுக்கு இல்ல, இங்க பாருங்க அவங்க நிலைமை எப்படி வரும். ஆனா வயசு என்ன இருக்கு? மினிமம் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கு. அவங்க இந்த 60 வயசுல அவங்க வரணும் தலையெழுத்து. அவங்களுக்கு எவ்வளவு டைம் முறையிட்டாச்சு. ஆனா ஊராட்சி நிர்வாகம் வேஸ்ட். பிறப்பான ஊராட்சி நிர்வாகம் நீங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதே நிலைமை. போய் சொன்னா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஜேஜிபி கிளார்க்கும் சரி விமானம் சரி ஃபார்மாலிட்டிக்கு தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளவு அதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆனா இங்கிட்டு கேமரா திருப்பி பாருங்க. இந்த சின்ன இங்கிட்டு திருப்பி பாருங்களேன். இப்படி பாருங்க, நார்மலா திருப்பி பாருங்க. ஆனா சின்ன பிள்ளைதான் எல்லாமே. எல்லாம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைய எல்லாருமே, பெரியவங்க சின்னவங்க. லேசா சிரிப்பானாலும் அவங்க நீச்சல் தெரியலன்னா சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? நீச்சல் ஒரு பூச்சியும் சரிதான். எல்லாரும் வீட்டு வாசல இன்னைக்கு ஒரு பாம்பு காலையில கிடக்கும். மார்னிங்ல 5 மணிக்கு அவங்க மாடு பால் வச்சு வரும்போது காலையில 5 மணிக்கு எல்லாரும் வீட்டு வாசல கிடக்கும் ஒரு பாம்பு. யாரு போறோம்? எத்தனை தான் கம்ப்ளைண்ட் பண்றது? நாங்களே கம்ப்ளைண்ட் பண்ணி மக்கள் ஓஞ்சிரு. மக்கள் மினிமம் எல்லாரும் எவ்வளவு இன்னைக்கு ஆள் கம்மி. இன்னும் நான் நேத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆளுங்க நின்றுகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆள் கம்மி. நீங்க வரும்போது ஆள் கம்மியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஆள் நின்றுகிட்டு இருந்துச்சீங்க. தண்ணி எவ்வளவு நிக்குது? எனக்கு என்ன வயசு? எனக்கு 35 வயசு. எனக்கு முழங்கால் நிக்குது தண்ணி. சின்ன பிள்ளை அதுக்கு அடுத்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. என்னன்னு நாங்க நடமாடுறது எப்படி? என்ன வேலை பார்க்க முடியும்? மாடு பூரா எத்தனை மாடை பேசிட்டான். அவளும் செத்து போச்சு. கண்டு வயசு எனக்கு 65 வயசு. மாடு பார்க்க முடியல. அதுவும் தான் இத்தனை மாடு கண்டுலாம் நாங்க பேசி வச்சிருக்கோம். அம்புட்டு செத்து போச்சு தண்ணிக்குள்ள இறந்து. ஒன்னும் பண்ண முடியல. இந்த தண்ணியில என்ன செய்ய முடியும்? நாங்க மாடு கண்டுலாம் ரொம்ப சிரமப்படுது. நாங்களும் சிரமப்படுறோம்.